உண்மையாக தகுதி பெற்றவர்களுக்கு மானிய உதவித்தொகை விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதோடு அனைவருக்குமான பொருளாதார சுபிட்சத்திற்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மட்டுமின்றி அனைத்து குடிமக்களும் சுபிட்சம் அடைவதற்கு நடப்பு பொருளாதாரத்தின் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என இன்று 15வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரின் 1வது கூட்டத்தை தொடக்கி வைத்து அரசு உரை ஆற்றிய போது அவர் இதனை வலியுறுத்தினார். உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதில் நமது பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிருப்பது குறித்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். ரிங்கேட் நாணயத்தின் மதிப்பு உயர்ந்துள்ளதோடு வேலையில்லா விகிதமும் தொடர்ந்து குறைவாக உள்ளது. கடந்த ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பல்வேறு துறைகளில் 5.9 விழுக்காடு வளர்ச்சி அடைந்ததோடு முதல் 9 மாதங்களில் மொத்த வர்த்தகம் 2 டிரில்லியன் ரிங்கேட்டை தாண்டியது. இந்த குறிப்பிடத்தக்க பொருளாதார செயல்திறனுக்காக நான் பிரதமரையும் அரசாங்கத்தையும் பாராட்டுகிறேன். மேலும் அது தொடர்ந்து மேம்படும் என்று நம்புகிறேன். இருந்த போதிலும் இந்த வெற்றியானது குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மட்டும் பயனளிக்காமல் அனைத்து குடிமக்களும் சுபிட்சமாக மாறுவதற்கு அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று பேரரசர் கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தின் நிதி நிலையை வலுப்படுத்தியுள்ள இலக்கு மானிய அணுகுமுறையை வரவேற்பதாகவும் உண்மையிலேயே தகுதி உடையவர்களுக்கு மானியங்கள் திறமையாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.